இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ரோமர்கள் ஆட்சி புரிந்த போது சுமார் 6 மில்லியன் 60 லட்சம் அடிமைகள் இருந்ததாக ஜோசிபஸ் என்ற வரலாற்று ஆராய்ச்சியாளர் சொல்றாரு. அவர்கள் எப்பொழுதாவது ஒரு எழுச்சியை உண்டாக்குகிற போது ஒரு அடக்குமுறையை கையாள அவர்களை அமைதிப்படுத்த கொண்டு வரப்பட்ட தண்டனை தான் சிலுவை மரணம். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்று கெத்செமனே இரவில் தம்மோடு கூட இருந்த யூதாஸ் காரியோத்து முத்தத்தினால் காட்டி கொடுத்து விட்டு மறைந்து போய்விட்டான். சீமோன் பேதுரு இவரை யாரென்றே தெரியாது என்று மறுதலித்தான். மற்ற சீஷர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கைது செய்து அண்ணா, காய்பா, செனகரிப் சங்கம், பிலாத்து, ஏரோது, மறுபடியும் பிலாத்து என்று அங்கும் இங்குமாக அங்கலாய்த்து கொண்டிருந்தனர். முடிவாக 39 கசையடி, தலையில் முட்கிரீடம், பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு சுமார் 1 மைல் தூரம் நடந்து கொல்கத்தா வந்தார். அன்றைக்கு எந்த கைகளினால் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுத்தாரோ, எந்த கால்களினால் நன்மை செய்கிறவராக சுற்றி வந்தாரோ, அந்த கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டு அவரை சிலுவையில் அறைந்தனர். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய திருவாயில் மலர்ந்த முதல் வார்த்தை லூக்கா 23:34, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார்ல. இந்த ஜெபத்தில் தான் இயேசு கிறிஸ்து காரணத்தோடு ஜெபிக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், காரணம் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்றார்ல. யாருக்கு தெரியாது? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லியும் அவரை மறுதலித்த பேதுருவுக்கு தெரியாதா? சொப்பனத்தினால் எச்சரிக்கப்பட்ட பிலாத்துவின் மனைவிக்கு தெரியாதா? தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நின்று பரிந்து பேசுகிற பிரதான ஆசிரியர்களுக்கு தெரியாதா? இருந்தும் அவர்கள் எல்லாம் மன்னியுங்கள் என்று இயேசு சொன்னார்ல. எனக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வசனம் தான் ஞாபகம் வருது. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று சொல்றார்ல. இயேசு கிறிஸ்து தீமையை பார்க்காமல் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற துடித்ததுனாலதான் அவர்களை மன்னியுங்கள் என்று சொல்றார்ல. நாமும் அவரை போல மற்றவர்களை மன்னிக்க பழகுவோம். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவோம். மகிமையில் அவரை சந்திக்கும் ஸ்லாக்கியத்தை பெறுவோம். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் அவருக்கு முன்பாக பிரதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.